ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபை பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காலேஜ் ரவுடி பாய் வர்சஸ் புவர் கேர்ளோட எபிசோட் 12 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்கில் மாணிக்கோட கேங் தான் காட்டுவாங்க. அப்போ அர்ஷத் வந்து பேசுவான். ஹலோ ஃபெஃப்5 எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்போ அர்ஷத் சொல்லுவான், ஃபெப்5 இனிமேல் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஃபெப்4 உங்க கேங்ல தான் ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான்ல, சோ இனிமேல் பேரை மாத்திடலாமா, ஃபெப்4 வச்சிடலாமா அப்படி சொல்லிட்டு அர்ஷத் கேட்பான். இந்த பக்கம் மாணிக்கோட கேங் எல்லாருமே செம்ம கடுப்பாவாங்க. அப்போ முக்தி வந்து அர்ஷத் கிட்ட சொல்வா, அர்ஷத் மரியாதை இங்கேருந்து வெளியே போ, எங்க கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுவா. அப்ப அர்ஷத் என்ன பண்ணுவோம், முக்தியை கலாய்க்கிற மாதிரி, நேத்து நைட்டு நம்ம 2 பேரும் ரூம்ல தனியா இருந்தோமே, அந்த விஷயம் உன்னோட கேங் கிட்ட சொல்லிட்டியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அர்ஷத் பேசுவான். இந்த பக்கம் முக்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப அர்ஷத் சொல்லுவான், நம்ம 2 பேரும் நேத்து எவ்வளவு க்ளோஸா இருந்தோம்னு சொல்லிட்டு உன் கேங் கிட்ட சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுவான். அப்போ முக்தி வந்துட்டுல, அர்ஷத் ஸ்டாப் பண்ணு, நீ சொல்றது யாருமே இங்க இருக்கவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நீ உன் ட்ரீம்ல தான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்வா. இந்த பக்கம் அர்ஷத்ல, உன்னெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ட்ரீம்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை வந்து அப்செட் பண்ற மாதிரி பேசிடுவான். இந்த பக்கம் முக்தி வந்து ஆஃப் ஆயிடுவா. அப்போ கபீர் வந்து சொல்வான், அர்ஷத் நீ வந்து எங்ககிட்ட பேசினதுலாம் போதும், இதுக்கப்புறம் எங்க கிட்ட வச்சுக்காத, மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்வான். அப்ப அர்ஷத்ல கபீரை வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி அவன் வந்து சொல்வான், கபீரோட சீக்ரெட் வந்து வெளியே கொண்டு வர மாதிரி. அர்ஷத் என்ன சொல்வானா, நீ ஏதோ சீக்ரெட் மிஷன் பண்றல எனக்கு தெரியும், பட் ஏன்னா அது உன் ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாம பண்ணிட்டு இருக்கல, அது வெளியே வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் கேட்பான். இந்த பக்கம் கபீர் வந்து பயந்த மாதிரி ஆயிடுவான். அவன் எதுவுமே பேச மாட்டான், சைலண்டா இருப்பான். அப்ப அர்ஷத் சொல்வான், என்கிட்ட வச்சுக்காத, நீ என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன்னா உன்னோட சீக்ரெட் எல்லாம் நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் சொல்வான். இந்த பக்கம் கபீர் பேச மாட்டான். அப்போ முக்தி வந்து சொல்வா, அர்ஷத் போதும் ஸ்டாப் பண்ணு, எங்களை என்ன பிரிக்க ட்ரை பண்ண போறியா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி எங்க கேங்க பிரிக்க போறியா அப்படி சொல்லிட்டு முக்தி கேட்பான். கபீரோட சீக்ரெட் எங்க எல்லாருக்குமே தெரியும், கபீர் வந்து ஒரு பொண்ணை டேட் பண்றான் அண்ட் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப அர்ஷத் வந்து கலாய்ப்பான், ஓ கபீர் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா, பட் நீ அவளை பார்த்திருக்கியா, நீ அவளை மீட் பண்ணியா அப்படி சொல்லிட்டு அர்ஷத் கேட்பான். அப்ப ஆலியா வந்து சொல்வா, அண்ணா போதும் ஸ்டாப் பண்ணுங்க, இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அர்ஷத் போயிட்டு என்ன பண்ணுவான், அவ தங்கச்சி கிட்ட பேசுவா, நீ வந்து என்ன புஷ் பண்ணக்கூடாது, மாணிக்க தான் புஷ் பண்ணும், ஏன்னா மாணிக்னாலதான் த்ருவ் இங்க வந்து உங்க கேங்ல இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், மாணிக் வந்து நந்தினியை வந்து ஃப்ரீ பண்ணிட்டான், அதுக்கப்புறம் நந்தினி பின்னாடி ஆளுங்களை அமிச்சான் அவளை டார்ச்சர் பண்றதுக்கு. சோ இதுல இருந்து நல்லா தெரியுது மாணிக் வந்து நந்தினி மேல எவ்வளவு அப்சஸ்டா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக் திரும்புவான். அப்பதான் செம்ம கோவத்துல இருப்பான் மாணிக்கு, கை ஓங்குவான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு, பட் அடிக்க மாட்டான், எதுவும் பேச மாட்டான், செம்ம கோவத்துல இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் விட்டு போயிடுவான். போன மாணிக் வந்து அர்ஷத் கிட்ட வந்து பேசுவான், அர்ஷத் நீ எங்களை பத்தி எல்லா விஷயமே தெரிஞ்சு வச்சிருக்க, ஒருத்தர் என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தான் எங்க மேல வந்து அப்சஸ்டா இருக்க, சோ இதுல இருந்து நல்லா தெரியுது எங்களை பத்தி நீ எவ்வளவு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். அப்போ மாணிக் சொல்வான், இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு ஒரு விஷயம் தெரியல, நாளில இருந்து நந்தினி காலேஜுக்கு வர மாட்டா, ஏன்னா நான் தான் அவளை காலேஜ் விட்டு வெளியே தூக்குனேன், அவ இந்த காலேஜ் விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்வான். இந்த பக்கம் அர்ஷத்துக்கு செம ஷாக்கு. அப்போ மாணிக் சொல்வான், ஆல் தி பெஸ்ட், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் கட்டுவாங்க. அவ வீட்டுக்கு வருவா. வரும்போதே ரொம்ப அழுதுட்டே வருவா, ஏன்னா காலேஜ்ல இருந்து வெளியே அமிச்சிட்டாங்கல்ல, அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டே வருவா. வந்து புலம்பிட்டு இருப்பா, என்னால ரிஷபோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி காலேஜ் போறது, ரிஷப் கிட்ட எப்படி சொல்றது எனக்கு காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்கன்னு, சித்தப்பா சித்தி அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது, நான் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பா. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கும். இவ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் பாப்பா. பார்த்தா த்ருவ் வந்திருப்பான். த்ருவ் கேட்பான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினில வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காரப்பான். அப்போ வந்து த்ருவ் வந்து ஒரு பொம்மை எடுத்துட்டு வருவான். நந்தினி கிட்ட சொல்லுவான், இது வந்து பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினி வந்து யோசிப்பா. அப்போ த்ருவ் சொல்லுவான், இல்ல நீ பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் மறுபடியும். நந்தினியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணுவா. அப்போ த்ருவ் கேட்பான், இப்போ நீ பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. நந்தினில இப்போ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ சரி பஞ்ச் பண்ணுவோம், கோவத்தை எல்லாத்தையும் அந்த டாய் மேல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு த்ருவ் சொல்வான். அவளும் வந்து அந்த டாயை போட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. இப்போ கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவா. அப்போ த்ருவ் சொல்வான், சாரி என்னாலதான் வந்து நீ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நந்தினி சொல்வா, என்னை விட பரவாயில்ல, பட் நீ வந்து என்னை விட பெரிய பிரைஸ் பே பண்ணிருக்க, மாணிக் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன்கிட்ட நீ எப்படி சண்டை போடலாம், நீ ஒரு வாட்டி அவன்கிட்ட பேசி ஆகணும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வரதான் செய்யும், பட் அதுக்குன்னு கோச்சிக்க கூடாதுல, நீ ஒரு வாட்டி பேச ட்ரை பண்ணு மாணிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருப்பா. அப்ப துருவ் கேட்பான், இப்பவும் எப்படி உன்னால என்னை பத்தி யோசிக்க முடியுது, அட்லீஸ்ட் நீ உன்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப நந்தினில, என்னை பத்தி யோசிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன், எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல, காலேஜ் விட்டு
என்னை தூக்கிட்டாங்க, ரிஷப் கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ரிஷப் இறங்கி வருவான். அப்போ நந்தினி போயிட்டுல, ரிஷப் நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பான். பட் ரிஷப்பும் த்ரூ 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு பேனிக் அட்டாக்ஸ் இருக்குல்ல, ஒருத்தர் பார்த்தா மறுபடியும் அந்த பேனிக் அட்டாக் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து த்ரூ என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி அவனுக்கு பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பக்கம் ரிஷப்க்கும் வந்து பேனிக் அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். மேல ஓடி போயிடுவான் ரிஷப். இந்த பக்கம் நந்தினி இல்ல, த்ரூ இங்கே வெயிட் பண்ண, நான் போய் ரிஷப் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மேல போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. த்ரூ வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நந்தினிக்காக. பட் அவள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். ஸோ இந்த பக்கம் நந்தினி கீழே வந்து பாப்பா, த்ரூ இருக்க மாட்டான். இந்த பக்கம் திரும்பினா மாணிக் வருவான். நந்தினி கேட்பா, மாணிக் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாணிக் வந்து ஏதோ சொல்ல வருவான். அப்ப நந்தினி கேட்பா, த்ருவ எங்க, அவன் இங்க தானே இருந்தான், எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பக்கம் மாணிக்கு ஷாக். அப்ப மாணிக் கேட்பான், நீ த்ருவ கூட வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நந்தினி சொல்வா, இது உன்னோட பிசினஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ மாணிக் போயிட்டுல, இது என்னோட பிசினஸ் தான், த்ரூ எப்போ இங்க இருக்கானோ அது என்னோட பிசினஸ் தான் அப்படி சொல்லிட்டு மாணிக் சொல்வான். அப்ப நந்தினி சொல்வா, அதுக்கு நீங்க சண்டை போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ மாணிக் கேட்பான், அப்போ உனக்கு தெரியும்ல நாங்க எதுக்கு சண்டை போட்டோம்னு சொல்லிட்டு. நான் இங்க எதுக்கு தெரியுமா வந்தேன், நேத்து பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணதான் வந்தேன், என்னோட ஃபைல் எங்க கொடு, நான் அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி கோவத்தோட போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டுல, இதுக்கப்புறம் நான் மூஞ்சே பார்க்க கூடாது, தயவு செஞ்சு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லுவான். இந்த பக்கம் மாணிக்ல, அதே தான் நானும் சொல்றேன், இதுக்கப்புறம் ஃபார் எவருக்கு குட் பாய், உங்ககிட்ட எதுக்குமே வர மாட்டேன் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் த்ரூ கிட்ட இதுக்கப்புறம் நீ போவே கூடாது, லாஸ்ட் டைம் உனக்கு வார்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கிருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் சீன் நந்தினி தான் காட்டுவாங்க. அவ எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்செட்டா இருப்பா, செம்மையா பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் த்ருவ காட்டுவாங்க. அவன் ஒரு பக்கம் மாணிக் பத்தி நினைச்சிட்டு நந்தினி பத்தி நினைச்சிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் மாணிக் காட்டுவாங்க. அவனும் அதே தான், நடந்த நிறைய பிரச்சனை பத்தி நினைச்சிட்டு அவனும் ஒரு பக்கம் அப்செட்டா இருப்பான். ஆலியா முக்தி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் முக்தி வந்து புலம்பிட்டு இருப்பா, என்னதான் நடக்குது நம்மளுக்குள்ள, நம்ம கேங் வந்து ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க, மாணிக் ஒரு பக்கம் நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயம் பண்றான், கபீரும் அதே மாதிரிதான் அப்பப்போ காணா போயிடுறான், நம்மளுக்கு தெரியாம நம்ம கிட்ட சொல்லாம நிறைய பிராங்க் பண்றான். இப்போ மாணிக் அண்ட் த்ரூ 2 பேருமே பிரதர்ஸ் மாதிரி. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க, கோவத்துல சண்டையில இருக்காங்க, என்னால சுத்தமா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஆலியா கன்சோல் பண்ணுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா போயிட்டோம், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப முக்தி சொல்லுவான், இல்ல இது எதுவுமே சரியாகாது, நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஃபெஃப் வந்து உடையுது, உனக்கு தான் தெரியும்ல ஆலியா எனக்கு வந்து ஃபெஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, நீங்க தான் என்னோட ஃபேமிலியே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, பட் நீங்களே இப்படி பிரிஞ்சு போனா கடைசியில நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ டெரஸ் கிட்ட வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பா ஆலியா கிட்ட வீடியோ கால். இந்த பக்கம் ஆலியா வந்து கன்சோல் பண்ணிட்டு இருப்பா. பட் முக்தி கேட்க மாட்டா. அப்போ வந்து அர்ஷத் வருவான். வந்து சொல்லுவா, முக்தி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நார்மலா வீடியோ கால்ல பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் முக்தியும் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அந்த பக்கம் ஆலியாவும் வந்து பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் முக்தி வந்து அர்ஷத் சொல்றது எதுவுமே கவனிக்க மாட்டா. அவன் என்ன பண்ணுவானா, ஆலியா கிட்ட சொல்லிட்டு இருப்பா, இல்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே பழைய மாதிரி இருக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பழைய மாதிரி இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த டெரஸோட எஜ்ஜில நின்றுட்டு இருப்பா. சாரி, இதை வந்து ஆலியா அர்ஷத் நோட் பண்ணிடுவாங்க. இங்க இவங்க 2 பேருக்கு ஷாக். அப்ப அர்ஷத் சொல்வான், முக்தி தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாத, மரியாதையே உள்ள போயிடு, கீழே விழுந்துருவா அப்படி சொல்லிட்டு அர்ஷத் சொல்வான். பட் முக்தி கேட்கற நிலைமையில இல்லை. இந்த பக்கம் ஆலியாவும் சொல்வா, முக்தி ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, நம்ம பேசிக்கலாம், நீ முதல்ல இறங்கு, டெரஸ் கிட்டே இருந்து உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவும் சொல்வா. பட் முக்தி கேட்க மாட்டா. அப்ப அர்ஷத் என்ன பண்ணுவான், ஆலியாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அந்த மெசேஜ் என்ன போட்டிருக்கோன்னா, நீ வந்து அவகிட்ட பேசிட்டே டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நான் அதுக்குள்ளேயே நான் போய் அவளை சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு ஆலியா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பா முக்தி கிட்ட. அப்ப முக்தி சொல்வா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஆலியால அழுதுட்டே என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப முக்தி சொல்வா, நான் கண்டிப்பா உங்க எல்லாருமே மிஸ் பண்ணுவேன், எல்லாரையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இந்த பக்கம் முக்தி வந்து மேல இருந்து குதிக்கலான்னு போகும்போது அர்ஷத் வந்து புடிச்சு காப்பாத்திடுவான். இந்த பக்கம் முக்தி வந்து செம்மையா பிரேக் ஆளுவா, என்னை விட நான் கீழே குதிக்க போறேன், என்னையே காப்பாத்தின, உனக்கு இதானே வேணும், நீ தானே ஃபெஃபை உடைச்ச, இப்ப நீ ஹாப்பியா தானே இருக்கணும், எதுக்காக என்ன வந்து சேவ் பண்ற, என்னை விட நான் கீழே குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அர்ஷத் சொல்லுவான், உனக்கு நான் அறிவில்லையே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்ப முக்தி சொல்வான், எனக்கு ஃபெஃபை திரும்பி வேணும், என்னோட கேங் பேக் வேணும், நீ தானே பண்ணிட்டு இருக்க, நீ ஹாப்பியா தான் இருக்கணும், உன்னாலதான் வந்து கேங் வந்து மறுபடியும் பிரிஞ்சுது, நீ மறுபடியும் உன்னோட கேம் ஸ்டார்ட் பண்ண போறியா, மறுபடியும் கேம் விளையாடி, உனக்கு தான் தெரியும்ல இந்த ஃபெஃபைனால தான் நம்ம பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு, இப்ப அதே ஃபெஃபை வந்து இப்போ உடஞ்சு போயிருக்கு, இதான் டைம், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முக்தி சொல்வா. இந்த பக்கம் அர்ஷத் எதுவுமே பேச மாட்டான், ஏன்னா ஆல்ரெடி முக்தி வந்து பிரேக் ஆகி கத்திட்டு இருப்பா. அப்ப முக்தி சொல்வா, ஐ ஹேட் யூ, எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு
அர்ஷத் ஹக் பண்ணிட்டு அழுவா. இந்த பக்கம் அர்ஷத்தும் வந்து ஹக் பண்ணுவான். எங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் நந்தினி காட்டுவாங்க. அவ வீட்டுல இருப்பா. அப்ப சித்தப்பா சித்தி 2 பேருமே வந்து கோவால இருந்து வந்துட்டாங்க போல. அவங்க 2 பேரும் அங்க எடுத்த போட்டோஸ் அண்ட் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நந்தினிட்டு கொடுப்பாங்க. இங்க வந்து நந்தினி அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அப்போ சித்தி சொல்லுவாங்க, நாளைக்கு தான் காலேஜ் இருக்குல்ல, நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து நந்தினி வந்து எதுவுமே சொல்ல மாட்டா. அந்த காலேஜ் விட்டு வெளியே அமிச்சது எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல மாட்டா. எல்லாத்தையும் மறைச்சிடுவா. அவ எங்க ஷாக்ல வந்து யோசிச்சுட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல முக்தி தான் காட்டுறாங்க. அப்போ மாணிக் அண்ட் கபீர் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு மாணிக் வந்து முக்தி ஹக் பண்ணிப்பான். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்ட, உனக்குலாம் அறிவே இல்லையா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படி சொல்லிட்டு மாணிக் கேட்பான். அப்போ முக்தி சொல்வா, இல்ல ஏதோ ஒரு தாட்ல பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ முக்தி கேட்பா, த்ருவ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாணிக் சொல்லுவான், இல்ல தெரியல, வருவான் போல அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இங்க வந்து மாணிக் சொல்லுவான், கைஸ் வாங்க நம்ம ஒரு ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அர்ஷதா காட்டுவாங்க. அவன் வந்து காலேஜ்ல இருக்க எல்லார்கிட்டயும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். நம்ம கண்டிப்பா வந்து நந்தினியை வந்து பிரிக் பேக் பண்ணோம். அவ எந்த தப்புமே பண்ணல. அவ தனி பொண்ணா இருந்து ஃபெஃபா எதிர்த்து போராடினா. பட் ஃபெஃபா என்ன பண்ணாங்க, நந்தினியை காலேஜ் விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. அவளுக்கு ஒரு பெரிய அநியாயமே நடந்திருக்கு. நம்ம தான் அவளை காப்பாத்தணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு முன் வந்து பெட்டிஷன்ல சைன் போடுங்க, நந்தினியை திரும்பி கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி அர்ஷத் பண்ணுவான். இந்த பக்கம் அந்த காலேஜ்ல இருக்க எல்லாருமே வந்து சைனும் போடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுவாங்க. ஃபெஃபா இருப்பாங்க. அப்போ ஆலியா வந்து கேக் எடுத்து வந்து கொடுப்பா. கைஸ் இப்போ செலிப்ரேஷன் டைம், நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து வந்து கொடுப்பா. அப்போ கபீர் சொல்லுவான், ஃபெஃபை யாருமே வந்து பிரிக்க முடியாது, நம்மளா இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். அப்போ மாணிக் கேட்பான், இம்பாசிபிள் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் அந்த அடியாளுங்களை அனுப்பல நந்தினி கிட்ட பிரச்சனை பண்ண சொல்லி. த்ருவ் என்னை பத்தி எப்படி இந்த மாதிரி நினைக்கலாம், அதான் இம்பாசிபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இவ்வளவு வருஷமா உங்க கூட இருக்கு, என்னை பத்தி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் ஆலியாக்கு பயம் வந்துடும். ஏன்னா வந்து அந்த ஆளுங்களை அமிச்சது ஆலியா தானே. சோ யாருக்குமே அவன் சொல்லாம மறைச்சிட்டு இருப்பான். அதை பத்தி மாணிக் மறுபடியும் பேசணும்னு ஆலியாக்கு வந்து பயம் வந்துடும். அப்ப ஆலியா சொல்லுவான், கைஸ் இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது, நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு அவ கூப்பிடுவா. இந்த பக்கம் முக்தி சொல்லுவா, இல்ல ஆலியா, மாணிக் சொல்றது கரெக்ட் தான், அவன் பண்ணலன்னு சொல்றான். பட் வேற யார் பண்ணிருப்பா, மாணிக் நிஜமான நீ பண்ணலையா அப்படி சொல்லிட்டு முக்தி கேட்பான். இந்த பக்கம் மாணிக்ல முக்தியை பார்த்து முறைப்பான். அப்போ முக்தியில, சரி நான் நம்புறேன் நீ பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப கபீர் சொல்வான், ஆலியா சொன்னது கரெக்ட் தான், இப்போ அந்த விஷயத்த பத்தி நம்ம நோண்ட வேணாம், நம்ம இப்ப கேக்க நோண்டலாம், கேக்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்வான். அப்போ கபீர் கேட்பான், துருவ எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முழிப்பாங்க. அப்போ முக்தி கேட்பா மாணிக் கிட்ட, துருவ எங்க இருக்கான், உனக்குதான் தெரியும், நீ தான் அவன் கூட இருப்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மாணிக்கும் எந்த பதிலும் தெரியாது. அப்ப கபீர்ல, சரி இனி நான் அவனை போய் தேடி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். அப்ப மாணிக்ல, வேணா கபீர் நானே போறேன், நானே தேடி துருவ கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஆலியா, கபீர் அண்ட் முக்தியை காட்டுவாங்க. 3 பேருமே செம்ம ஹாப்பி ஆயிடுவான். நான் மாணிக் வந்து மறுபடியும் வந்து துருவ தேடி கொண்டு வர போறான்னு சொன்னதுனால துருவ் அண்ட் மாணிக் மறுபடியும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் நந்தினி அண்ட் நவ்யா காட்டுவாங்க. அப்ப நந்தினிக்கு வந்து எங்க போறதுன்னு தெரியாது. அவ காலேஜ்க்கு வந்தாலும் வீட்லயும் இருக்க முடியாதுல. சித்தப்பா சித்தி கிட்ட என்னால சொல்ல முடியல, இந்த மாதிரி காலேஜ் விட்டு தூக்கிட்டாங்க சொல்லிட்டு, எப்படியாச்சும் நான் மேனேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா கிட்ட பேசிட்டு அவ அங்கேருந்து போவா. இது வந்து மாணிக் பாத்துருவான். மாணிக் வந்து துருவ தேடிட்டு இருப்பான்ல, சோ துருவ கிடைக்க மாட்டான். சோ நந்தினிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் வந்து நந்தினியை ஃபாலோ பண்ணுவா. இந்த பக்கம் நந்தினி வந்து ஆட்டோ ஏறி போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து ஒரு கெஃபேக்கு வருவா. வந்துட்டு அங்க ஜாப் இருக்கு, ஓப்பனிங் பார்த்தா நான் வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அங்க இருக்கவங்கள, நீங்க வெயிட் பண்ணுங்க மேனேஜர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சோ நந்தினி என்ன பண்ணுவா, அங்க போய் ஒரு சேர்ல உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப பின்னாடியே மாணிக் வரும். வந்து கேட்பான், எனக்கு தெரியும் நீ யார்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு, துருவுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவன் எங்க இருக்கான் சொல்லு, துருவ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துவான். அங்க இருக்க கஸ்டமர் எல்லாருமே எழுந்து நிப்பாங்க. இந்த பக்கம் நந்தினி சொல்வா, மாணிக் ப்ளீஸ் சீனை கிரியேட் பண்ணாத, சைலண்டா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் இந்த பக்கம் மாணிக் தானே கேட்கவே மாட்டான். அப்போ நந்தினி சொல்வா மறுபடியும், மாணிக் ப்ளீஸ் சீனை கிரியேட் பண்ணாத, பொறுமையா பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அதுக்குள்ள மேனேஜர் வந்துருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, கப்பல் சண்டெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, இங்க எதுவுமே நடக்கக்கூடாது, அப்படி ஏதாவது கப்பல் சண்டை இருந்துச்சுன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிட்டு உன்னோட இன்டர்வியூ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து சொல்லுவாங்க. இந்த பக்கம் நந்தினி இல்ல மேம், நாங்க 2 பேரும் சண்டைலாம் போடல, ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம், நாங்க ஒரு குட் கப்பல், வி லவ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. இந்த பக்கம் மாணிக்கும் ஒண்ணுமே புரியாது. அவன்ல கையை விட புரியாலியா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் பட்டுட்டு இருப்பான். கையை விட்டோன்னா மாணிக் வந்து அந்த சைட் போய் நிப்பான் பின்னாடி போயிட்டு. அப்போ அந்த மேனேஜர் சொல்லுவாங்க, சரி எனக்கு இப்போ இமீடியட்டா ஜாயின் பண்ணோம், நீ இப்போ ஓகேவா, ஜாயின் பண்ணிப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நந்தினியில இப்ப வா, உடனே வா அப்படி சொல்லிட்டு கேட்பா. மேனேஜர்ல ஆமா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நந்தினி ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ மேனேஜர் சொல்லுவாங்க, சரி நைட்டு வந்துட்டு கரெக்டா ஷார்ப்பா 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் மேனேஜரும் போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டா. இந்த பக்கம் நந்தினி வந்து பேக் எடுத்துட்டு அங்க இருந்து வெளியே போவா. அப்ப பின்னாடியே மாணிக் வந்து கேட்பான், எங்க போற, துருவ் எங்க இருக்கான் சொல்ல புரியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்பான்.
இந்த பக்கம் நந்தினியில எனக்கு தெரியாத த்ருவ் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் திரும்பி திரும்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மாணிக், எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு காலேஜ்ல இருந்து வெளியே அமிச்சா அதுக்கப்புறமா நான் லைஃப்ல கஷ்டப்படும் போது ஒரு ஜாப் போய் தேடலாம், அதுல சேலரி வச்சு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த ஜாபே வந்து ரூவன் பண்ணுவியா? நீ எப்படி பண்ணிட்டு இருக்க மாணிக், என் லைஃபே ஸ்பாயில் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. இந்த பக்கம் மாணிக்கு சமக்கம் வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், இந்த பக்கம் மாணிக் சொல்வான், நான் உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேனா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் ஏன் தெரியுமா உன காலேஜ் விட்டு தூக்குனேன்? ஏன்னா நான் உன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இங்க மறுபடியும் நான் வந்து உன்னை பாக்குறேன், அதுக்கு காரணம் த்ருவ் மட்டும்தான். த்ருவ் எங்க இருக்கான்னு சொல்லு, உன் வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா அவன் த்ருவ் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி கேட்பான், என்னது த்ருவ் காணுமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் மாணிக்ல, நான் இவ்வளவு நேரம் என்ன வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்தேன், தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன், நான் சொல்றது உனக்கு புரியலையா? த்ருவ் எங்க இருக்கான் சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். இந்த பக்கம் நந்தினியில, எனக்கு தெரியாது த்ருவ் எங்க இருக்கான்னு, அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு தானே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. அப்ப மாணிக் சொல்வான், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தான், இப்ப இருக்கானா கூட எனக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன் சொன்னால, நீ தான் என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்ட. த்ருவுக்கும் எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை வந்திருக்கு, அதுவும் ஒன்னால. அண்ட் த்ருவ் நான் கால் பண்ண எடுக்கவும் மாட்டான், அதுவும் ஒன்னால அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் இங்க பிரேக் அவுட் ஆகி கத்திட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல மாணிக்கோட அம்மா நானிகா அண்ட் அர்ஷத் தான் காட்டுவாங்க. அங்க அர்ஷத் வந்து பேசுவான் நானிகா கிட்ட. சரி, உங்க 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும், அது போக போக உங்களுக்கு என்ன கனெக்ஷன் புரியும். பட் இவங்க பேசும்போதே வந்து ஒரு மாதிரி வியரான கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகேவா? அப்ப அர்ஷத் சொல்வான், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவான். ஸோ நானிகாவை வந்து பெட் நேம் வச்சுலாம் கூப்பிடுவான். அப்போ நானிகா சொல்வா, இது காலேஜ், இங்க வந்து பெட் நேம்லாம் வச்சு கூப்பிடாத, ஒழுங்கா மேம் நான் அட்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் அர்ஷத்ல, ஓகே மேம், நான் வந்து பெட்டிஷன் கொண்டு வந்திருக்கேன் நந்தினியை வந்து திரும்பி காலேஜ் கொண்டு வரதுக்கு, இதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷனை கொடுப்பான். அப்போ நானிகா கேட்பா, சீரியஸ்லி இந்த பெட்டிஷனால நந்தினி திரும்பி வந்துடுவான்னு நினைக்கிறியா? நான் இதை கன்சிடர் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நானிகா கேட்பா. அப்ப அர்ஷத் சொல்வான், எனக்கு தெரியும் நீங்க இதை கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னு, பட் அதோட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு. நந்தினி எப்பெல்லாம் வந்து இங்க இருக்காலும் அப்பெல்லாம் வந்து மாணிக் வந்து ட்ரபிள்ல தான் இருக்கான். ஸோ அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் அண்ட் நம்மளுக்கும் பெனிஃபிட். மாணிக் எவ்வளோ ட்ரபிள்ல இருக்கானோ அவ்வளோ நம்மளுக்கு தான் லாபம். ஸோ மோர் ட்ரபிள் த மோர் அட்வான்டேஜ் வி கெட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத் சொல்வான். இந்த பக்கம் நானிகால, பரவாயில்ல இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு, நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அர்ஷத்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் நானிகா கேட்பாங்க, நீ ரியலி அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேர் பண்ற, நீ என்ன லவ் பண்ற அந்த பொண்ணை அப்படி சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்ப அர்ஷத் சொல்லுவான், நான் லவ் பண்ற ஒரே பொண்ணு வந்து நீங்க மட்டும்தான், பட் நீங்களும் மாணிக் க்ளோஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டா. இந்த பக்கம் மாணிக் நந்தினி தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் மாணிக் வந்து டென்ஷனா இருப்பான். ஸோ நந்தினி என்ன பண்ணுவா, அவ பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து மாணிக் கிட்ட கொடுப்பான். இந்த இதை குடி, நீ குடிச்சா கொஞ்சம் காமாவ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ மாணிக் கேட்பான், என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நந்தினி சொல்வா, நீ வந்து ரொம்ப எமோஷனலா இருக்க, அதனாலதான் தண்ணி கொடுக்குறேன், ரிஷப் எப்பெல்லாம் எமோஷனலா இருக்கணும் அப்பதான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்போ மாணிக் கத்துவான், என்னை பார்த்தா இப்ப எமோஷனலா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுவான். அப்போ நந்தினி சொல்வா, ஆமா உன்னோட எமோஷன் வந்து ஆங்கர் மட்டும் தான், நீ கோவத்தை மட்டும் தான் காட்டுவ, நீ ஃபுல்லாவே கோவத்தால வந்து நிரம்பி இருக்க, ப்ளீஸ் தண்ணியை கொடி அப்படி சொல்லிட்டு நந்தினி கொடுப்பா. இந்த பக்கம் மாணிக்கல வாங்க மாட்டான். அதுக்கப்புறம்ல சரி வாங்கிப்பான். வாங்கிட்டு குடிக்கலான்னு போகும்போது இதான் டைம்னு சொல்லிட்டு நந்தினி மேல ஊத்தலான்னு போவா. அதுக்குள்ள நந்தினி வந்து கண்டுபிடிச்சிருவான் மாணிக்கோட மூ. ஸோ மாணிக் என்ன பண்ணுவான், எப்ப பார்த்தாலும் நந்தினி மேல தண்ணி ஊத்துவான்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த வாட்டி வந்து கையை வச்சு தடுப்பா. தடுத்துட்டு சொல்வா, இதுக்கு மேல நீ என் மேல தண்ணி ஊத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் மாணிக் வந்து வாட்டர் பாட்டில புடுங்க ட்ரை பண்ணுவான், நந்தினி மேல ஊத்த ட்ரை பண்ணுவான். 2 பேரும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் மாணிக் என்ன பண்ணுவான், அந்த பாட்டில தட்டி விட்டுருவான். கோவத்தோடு அங்கேருந்து போயிடுவான். த்ருவ் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே போயிடுவான். இந்த பக்கம் நந்தினி வந்து த்ருவ் கால் பண்ணுவா. த்ருவ் அட்டன் பண்ணி பேசுவான். ஸோ இங்க நந்தினி த்ருவ் 2 பேரும் பேசிப்பாங்க. பட் என்ன பேசுறாங்க காட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து மாணிக் வந்து த்ருவ் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான், பட் ரீச் ஆகாது. எங்க episode 12 completed. Thank you so much for watching my video guys. Episode 13 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.